ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பிற்காலத்தில் கோடீஸ்வரரான ராக்பெல்லர் அவருக்கு கடைபிடிச்ச 10 கொள்கைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பெரிய கோடீஸ்வரரான ராக்பெல்லர் அப்படிங்கிறவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் கடைபிடிச்ச 10 கொள்கைகள் என்னென்ன அப்படின்றத அவரே சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி பாதையை நோக்கி செல்லுங்கள். நாம எடுத்து வைக்கிற ஒரு அடியும் வெற்றி பாதையா மட்டும்தான் இருக்கணும். மைண்ட்ல அந்த வெற்றி 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 அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், பாசிட்டிவ் சென்ஸ் நமக்குள்ளார இருந்து அதை மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அந்த வேர்டு குறிச்சுது. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா, உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் இருங்கள். செய்யும் தொழிலே தெய்வங்க. அந்த மாதிரி நம்ம வேலை பார்க்குற இடத்துல முதலாளித்துவத்துக்கு நம்ம எக்காரணத்தை முன்னிட்டோம் தவறுகள் பண்ணாமல் உண்மையாகவும் உழைக்கிறப்ப கண்டிப்பாக அதனுடைய வெற்றி நம்மளுக்கு சேருங்கிறது எந்த ஒரு எல்லளவும் மாற்றம் கிடையாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மனதை தளர விடாதீர்கள். 2 மணி நேரம் உழைச்சாராம் ஒரு நாளைக்கு. 30 மணி நேரம் கூட சில நேரம் உழைச்சாராம். எப்படிங்க 24 மணி நேரம் தானே இருக்குது, 30 மணி நேரம் எப்படி உழைச்சாரு அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிதாங்க. அந்த அளவுக்கு அவர் 30 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை 12 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சு அவர் அயராத அந்த உழைச்சதுனாலதான் அவர் அந்த வெற்றிக்கனியை அவரால் பறிக்க முடிஞ்சதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, உண்மையை கடைபிடியுங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் வேலையில பொய் புரட்டல் இல்லாம உண்மை மட்டுமே கடைபிடிக்கணுங்கிறது தான் அவர் மறுபடியும் அவர் சொல்றாரு. ஏன்னா சில காரணங்களுக்காக நம்ம பொய் சொல்ல நேரிடலாம். அப்படியாப்பட்ட காரணங்கள் வந்தா கூட பொய் இல்லாம உண்மையா நம்ம இருக்கக்குள்ள கண்டிப்பா நம்மளால அந்த இடத்துல ஒரு மேனேஜ்மெண்ட் பவரை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் அவரு எடுத்து உரைச்சிருக்கிறாருங்க அவருடைய எழுத்துல. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்கள் இல்லாவிட்டால் முதலாளிக்கு பெருத்த நஷ்டம் என்று அவர் எண்ணும்படியாக சாமர்த்தியமாக வேலையை செய்யுங்கள். வேலை பார்க்குற இடத்துல நீங்களே எல்லா ஒர்க்கையும் இழுத்து போட்டு நீங்க செய்யக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாளிக்கு நீங்க இல்லைன்னா அந்த தினம் பெருசா நஷ்டம் ஏற்பட்டுடுமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நினைப்பு அந்த ஓனருக்கு வரக்குள்ளதான் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஒர்க்ல எந்த அளவுக்கு இருக்குன்றத மற்றவங்களால அறிய முடியுங்க. சிறு உத்தியோகத்தில் சேர்ந்து பெரிய பதவிக்கு வர வேண்டும். ராக்பெல்லர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆயில் விற்கிற கடையில தாங்க வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு. அதாவது ஆயில் தயாரிக்கிற கம்பெனில தான் வேலைக்கு சேர்ந்து எண்ணெய் ஆடி இருக்கிறாரு அவரு. ஸோ இதுதான் அவரு ஜாயின் பண்ண முதல் வேலை. ஆனா சின்ன வேலைன்னு இல்லாம அவருடைய அந்த உழைப்பு அவர் பெரிய எந்த இடத்துல கொண்டு போய் வச்சதுன்னா, அவர் ஒரு பெரிய எண்ணெய் ஆலைக்கு முதலாளியா ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தன்னை வளர்த்துக்கிட்டாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பிறர் உங்களிடம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக செய்யுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, நம்மளால ஒரு நாளைக்கு ஒரு 100 லிட்டர் எண்ணெய் தான் ஆட்ட முடியும் அப்படின்ற இடத்துல நம்மளால ஒரு 50 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஆட்டி கொடுத்தாக்கா அந்த ஓனருக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு லாபம். ஸோ இதைத்தான் அவர் அப்படி குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, செய்யும் தொழிலை பற்றி நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி, அதை பத்தி முழுமையா நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. அதனுடைய நுணுக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை பார்க்கும் போதே நம்ம லேர்ன் பண்றப்ப நம்மளால சொந்தமா தொழில் பண்ண முடியும். நம்மளால ஒரு இன்னொரு இடத்துக்கு போனாலும் நம்மளுடைய அந்த குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த பாயிண்ட்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு வேலை செய்யாவிட்டால் வாழ்க்கையில் சந்தோஷத்தையே காண முடியாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணக்குள்ள கண்டிப்பா நம்மளுக்கு சில நேரங்களில் சோம்பேறித்தனம் வரும். ஸோ அந்த நேரத்துல நம்ம ஐயோ சோம்பேறித்தனமா இருக்கு, இந்த வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி வைக்காம அந்த டைம் அந்த வேலையை குறிப்பிட்ட நேரத்துல நம்ம முடிச்சு கொடுக்கறதுல தான் நம்மளுடைய சக்சஸே இருக்குது. ஸோ அதைத்தான் அவர் இப்படி குறிப்பிட்டிருக்கிறாரு. கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணக்குள்ள கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வெற்றியான ஒரு சுச்சுவேஷன் அமையும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, விளையாட்டுகளில் மனதை ஓடவிடக்கூடாது. நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கக்குள்ள நம்மளையே அறியாம நம்ம மனசு டிஸ்டர்ப் ஆகி பிற விஷயங்கள், அதாவது விளையாட்டுத்தனமா நம்மளுடைய விஷயங்கள் கொஞ்ச நேரம் வேற ஒர்க்கு நம்மளுக்கு பிடித்த விளையாட்டுத்தனமான ஒரு சில விஷயங்களை நம்ம ஈடுபடக்குள்ள நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒர்க்கு தடங்கலாகி அதுல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளுடைய கவனத்தை சிதற விடாம ஒருநிலைப்படுத்தி ஒர்க்ல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த ஒர்க்கை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத தான் இதுல சொல்லி இருக்கிறாரு. ராக்பெல்லருடைய இந்த 10 கொள்கைகளை நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஃபாலோ பண்ணக்குள்ள கண்டிப்பா நம்மளும் வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.